இங்கயா ஒரு டைம் எடுத்தா போடு. ஓகே தோல் அடித்தாவா? தோல் அடித்தாவல. கையில் வச்சு கேட்டு தூங்கண்ணா கையில் வச்சு கேட்டு. அவ்வளோதான் முடியும். இதுக்கு மேலே தூங்க முடியாதா? கோவிந்த மாரி வீட்டில் உட்காந்தீங்கன்னா அவ்வளோதான் கதை கண்டல். எப்படி நான் இங்கே டெவலப் ஆகும்போது ஒரு 40 வயசு இருக்கான். அந்த அந்த இதே வானாங்க எப்படி விட மாட்டேன். நீ என்ன பண்ணுவேன்? ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பாதிக்கப்பட்டதுல நான் சேர்த்து வேணும்னா நல்லது. யாருக்கு நல்லது? ஆண்ட்ராய்டு தான் நல்லது. எப்படியா நல்லது தானேயா? நம்ம மட்டும் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா பிடிச்சதெல்லாம் போகணும். சென வராது அப்படி இருந்தால் கூட. இது கரிமுச்சி பாறை. போட்டு வர மாதிரி தான் பெரிய மீன் விற்பீங்களாக்கா? போட்டு வர மாதிரி தான் துண்டு மீன் விற்பீங்களா? இதுதான் கேட்குறேன். இங்கே நீங்கள் அது இது ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே போகிற வேலைக்கு நீங்கள் இதை துண்டு போட்டு இங்கே இது முழுசாகவே கொடுத்துடலாம். இங்கே எது இதுயா 4000 கூட கொடுத்தா மீன் கிடையாதுன்னு 1000 கொடுத்தா என்ன அர்த்தம்? கூட கூட இன்னும் கெட்டுதல்லையா? 1500 ரூபாய்யா? அது இன்னைக்கா இதுயா? ஒரு நம்ம ஆளுகிட்ட கேட்டு வாங்கிட்டீங்களா? அவ்வளோதான். ஒரு நம்மளுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிங்க. அவங்க போட்டு மீன் தானே? அது அவங்க போட்டு மீன் தான் வெட்டிட்டு போனாங்களா? அதுவும் அவங்க ஆளுங்க தான். ஓ கதை அப்படியா? ஆமாம் ஆமாம் பழக்கம் மேலே நாரத்தோடையா? நாரத்தோட அது கருப்பா பூனா அது போட்டு. ஓ அது வேற இது வேற. ஏன்னா ஓ இதை வந்து நான் என்ன சொல்லுவேன், நாப்பு போட்டு வெட்டணும். அப்போ தான் இது விற்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அது ஆளுங்க மீன் எப்படியாவது போட்டாலும் சாப்பிட்டு போயிடுவாங்க. சின்னதாக இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க, பெருசாக இருந்தாலும் கெடுக்க மாட்டாங்க. கண்ட மீன் சாப்பிடுவாங்க. ஒத்தகத்தை போடுவீங்க. அத்தனை மீனா 2000 ரூபா கொடுத்து அப்படியே வச்சு போயிடு. ஒரு செகண்ட்ல வந்து வாங்கி போடுவானுங்க. பீச்சிலேருந்து பெசன் நாயர் பீச்சில் கீழே தெரியுங்க. பெசன் நாயரில் என்ன தெரியுமா, செருப்பு மீன் கெட்டு போச்சுன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. பாயாசம் தூக்கி கீழே போட்டு போயிட்டே இருக்கும். அந்த மீனை செருப்பு மீன் கெட்டி போச்சுன்னா கீழே போட்டு விடணும். எது மீனுக்கா? 3 மீனுக்கா? குடும்பம் ஒரு 60 ரூபா வாங்க அண்ணுங்கடா. தோல்வி ஆனால் 3 2 20 ரூபா 60 ரூபா கொடுனா அதிகமாக வாங்க மாட்டேன் எப்பயுமே. பொறுப்பா
அந்த 3 மீனுமே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் பிடிச்சிருப்பா. ஒரு நிமிஷம் ரூபா சரியா நான் ஏன் கட்டையை வலிக்காமல் வெட்டிட்டு இருக்கேன்? ஏன் எல்லாம் ஆனால் கணக்கு தான். ஏன் ஏன் ரசிகண்ணா ஆள் போங்க சாப்பிடுங்க. ஓகேவா? பத்து கூட வேணாம் புதுசாக போடுவோம். இங்கே பாறை மீன் எல்லாரும் தெரிஞ்ச மீன் லத்த ஜாக்கெட் இருக்கியா செருப்பு மீன். அது அழகாக வந்து நீங்கள் துண்டு போட்டுக்கிட்டா கூட ஒரு மீன் 5 பீஸ் எடுத்தா கூட நாங்கள் அழகாக வெட்டி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அழகாக கொடுப்பேங்க. எப்படி அதை எப்படி விற்க மாட்டேன் பாருங்க நாளைக்கு. ஐயோ 50 ரூபா 500 ரூபாய்க்கா? கேட்டவங்க சாதாரண ஆள் இருக்க மாட்டாங்க. அதை கேட்டவங்க சாதாரண ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் மீன் வந்து விற்கிறவங்க போட்டு ஓனர் உங்களுக்கே அந்த மீனை பற்றி தெரியல. யாருக்கு தெரியல? உங்களுக்கு அந்த மீனை பற்றி தெரியல. நீங்கள் ஆமாம் நீங்கள் நிப்பாட்டிட்டு உங்களா வேலை கஷ்டப்பட்டு விட்டுட்டு வீட்டில் அங்கே ஓடி நீங்கள் ஓடி மீன் ஆகிங்க. வயசாக டைம் நம்மளோட கணக்கு கலந்து போச்சு. ரெஸ்ட் எடுக்க தான் பார்க்கணும். பிள்ளைங்கலாம் வளர்ந்து போச்சு. அதை விட்டுட்டு அவர் அதான் கரெக்டாக சொல்கிறாரு. சும்மா இருண்ணா நான் பார்த்துருண்ணா வீட்டில் சும்மா தான் இருக்கணும். ஆனால் அது நம்ம வேலை செஞ்சுட்டு வீட்டில் இருக்கனால போர் அடிக்குது.